ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி புளிக்குழம்பு பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவை வாங்க பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ நான் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். ஒரு 100 கடலைப்பருப்பு, ஒரு 25 கிராம் சீரகம், மிளகு ஒரு 25 கிராம், சீரகம் 25 கிராம், கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம், துவரம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டால் போதும், கடுகு ஒரு 25 கிராம், வெந்தயம் 25 கிராம், அப்புறம் உளுந்து ஒரு 25 கிராம். இவ்வளோத்தையும் நம்ம போட்டுக்கணும். இது நீங்கள் அளவு தான் போடணும்னு இல்லை, ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டாலே உங்களுக்கு தெரியும். அந்த அளவு இப்படி ஒவ்வொரு கைப்பிடி நம்ம கையில் எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு மட்டும் ஒரு 100 போட்டுக்கோங்க. அப்படி போட்டு நம்ம இப்படி பொன்னிறமாக வரந்தண்டியும் நல்லா வறுத்துட்டே இருக்கலாம். வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணால் புளிக்குழம்பு பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கருகிடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு நீங்கள் வருங்க. அது கொஞ்சம் உங்களுக்கே தெரியும்ல, அந்த சமயத்தில் அதை இறக்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தம்பருப்பு போட்டிருக்கோம். உளுந்தம்பருப்பு இந்த அளவு போட்டிருக்கேன். நீங்கள் 25 கிராம் அளவு தானே அது இருக்கும், அதனால் அப்படி சொன்னேன். நான் எல்லாம் ஒவ்வொரு கைப்பிடி அளவு தான் போட்டிருக்கேன். மற்றது கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம் அது எல்லாமே 25 கிராம் அளவு தான். கடலைப்பருப்பு தான் கூட கொஞ்சம் ஒரு 100 கிராம் அளவு போட்டிருக்கேன். இந்த அளவு போட்டு நல்லா வறுத்துக்கங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப மணமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையில் மசாலா வாங்கி திரித்து குழம்பு வைக்கிறதுக்கு இது நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். அதனால் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு நல்லா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டால் இன்னும் கொஞ்சம் மணமாக இருக்கும். வெள்ளைப்பூடு போடனா போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம சாப்பாடு செய்வோம்ல, புளிக்குழம்பு செய்யலை நம்ம வெள்ளைப்பூடு போட்டு அரைச்சிக்கலாம். வெள்ளைப்பூடு போட்டால் சில சமயம் கெட்டு போயிடலாம். இது ஒரு 3 மாதம் 4 மாதம் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அப்படியே வண்டு விழாமல் அப்படியே இருக்கும். நல்லா கொஞ்சம் சிம்லேயே வச்சு வருங்க. நீங்கள் தனித்தனியாக கூட வறுக்கனா வறுத்துக்கலாம், மொத்தமாக போட்டு வறுக்கனாலும் அது சேமாக வறுத்துரும். நல்ல எப்போதுமே சிம்மில் வச்சே செய்யுங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ பார்த்திங்களா, நல்லா சூப்பராக வறுப்பட்டுட்டு நல்லா மணமாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்ல உங்களுக்கே தெரியும் நல்லா வறுப்பட்டுருக்குது எப்படின்ட்டு. ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி திரிக்கிறது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எல்லா மசாலாவும் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக வறுப்பட்டாச்சு. நல்லா சிம்மில் வைங்க, அப்போ தான் அடிக்கும் சட்டி பிடிக்காது. நம்ம கை ஃப்ளேமில் வச்சா இந்த பருப்புலாம் அடியில் போய் ஒட்டிக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா 1 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா, இல்லைன்னா வேண்டாம். துவரம்பருப்புனா நம்ம நிறைய போடணும்னு அவசியம் கிடையாது. கடலைப்பருப்பு 100 கிராம் போட்டிருக்கோம்ல, அதனால் போட்டுக்கோங்க. நம்ம இந்த சமயத்தில் நல்லா வறுத்தாச்சு. வறுப்பட்டு நம்ம மிஷினில் போய் திரிச்சிட்டு வந்துடலாம். வாங்க, மிஷினில் போய் நல்லா சூப்பராக திரிச்சிட்டு வந்துடலாம். மிஷினில் திரிச்சோன்னா உடனே நீங்கள் டப்பாவில் அடைச்சிடாதீங்க. அதை ஒரு பேப்பரில் நல்லா விரித்து காய வச்சுக்கணும். மிஷினில் திரிச்சதுக்கப்புறம் அப்போ தான் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும்ல, அதனால் நம்ம அப்படியே மூடி வச்சோன்னா அதோட வேர்வை தண்ணிலாம் அதில் விழுந்துடும், அதனால் கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் மிஷினில் திரிச்சதுக்கப்புறம் நல்லா பேப்பரில் போட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. சூப்பராக பொடி ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் இப்படி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வத்தல் ஆட் பண்ணல, வத்தல் தனியாக திரித்து வச்சுருக்கேன். ஏன்னா வத்தல் நம்ம காரத்துக்கு தக்கன ஆட் பண்ணிக்கணும், அதனால் வத்தல் ஆட் பண்ணல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.